ஸோ பர்ச்சேஸ் பில்லை வந்துட்டு நம்ம எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ சேம் பர்ச்சேஸ் லிஸ்டிங்கில் இருந்து ஒரு பர்ச்சேஸ் பில்லை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். மோர்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எந்த ஐட்டமை ரிட்டர்ன் பண்ணுறோம் அந்த ஐட்டமை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனில் செகண்ட் ஆப்ஷன் ரிட்டர்ன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்ம அந்த ஐட்டம் டைரெக்டாக ரிட்டர்ன் பேஜுக்கு எடுத்து வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எம்ஆர்பி வைஸ் ஆர் பிடிஆர் வைஸ் வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம். அண்ட் ரிட்டர்ன் டைப்பை கூட நம்ம இங்கே மேலே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, வித் ஜிஎஸ்டி ஆர் வித்தவுட் ஜிஎஸ்டி. வித் ஜிஎஸ்டி இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா ஸோ அது நம்மளுக்கு ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டில் அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ கீழே உங்களுக்கு பாப்அவுட் வரும். அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட்டில் இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் அப்கமிங் பில்ஸில் வந்துட்டு நம்ம அதை கிரெடிட் நோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் சேவ் பட்டன் மேலே நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்ச்சேஸ் ரிட்டர்னை சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் மேனுவலாக எப்படி நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ரைஸ் பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். பர்ச்சேஸில் ரிட்டர்ன்ஸ் ஆப்ஷனில் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் பர்ச்சேஸ் ரிட்டர்னுக்கு. ஸோ இங்கே நம்ம மேனுவலாக டிஸ்ட்ரிபியூட்டர் நேமை வந்துட்டு செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ப்ராடக்ட் வந்துட்டு மேனுவலாக டைப் பண்ணணும். ஓகே, செலக்ட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம குவான்டிட்டியை வந்துட்டு என்ட்ரி பண்ணிக்கலாம் ஸ்டெப் வைஸ். நெக்ஸ்ட் ரிட்டர்ன் டைப்பை வந்துட்டு வித் ஜிஎஸ்டி ஆர் வித்தவுட் ஜிஎஸ்டி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் கிரெடிட்டில் இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்துட்டு நம்ம சேவ் பண்ணுறது மூலமாக பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம பர்ச்சேஸ் எடிட் அண்ட் பர்ச்சேஸ் பில் எடிட் அண்ட் ரிட்டர்ன் பார்த்தோம். நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் டிஸ்ட்ரிபியூட்டர் கிளிக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கூட நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டியூ ஒன்ல கிளிக் பண்ணுறது மூலமாக டியூ இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டரை இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேலன்ஸ் வைஸ் நம்ம இப்போ செக் பண்ணோம்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே கிளிக் பண்ணணும். இங்கே பர்ச்சேஸ் ரிட்டர்ன் லெட்ஜர் ஹிஸ்ட்ரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ஷோ ஆகுது. அதில் எக்ஸ்பைரி ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம் வித் டேட் வைஸ். லாஸ்ட் 128 days நான் செலக்ட் பண்ணுறேன். கேட்டகரி வந்துட்டு நம்மளுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3 கேட்டகரி இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கோ ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை செக் பண்ணுறோம். ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு லாஸ்ட் 120 days எக்ஸ்பைரியாக இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இங்கிருந்து வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சேம் ஃபார் நான் மூவிங் ஐட்டம்ஸ் கூட நம்மளுக்கு இதே ப்ராசஸாக இருக்கும். டேட் ஃபில்டர் அண்ட் கேட்டகரி செலக்ட் பண்ணிவிட்டு. ஓகே, ஸோ சேம் இங்கேயும் வந்துட்டு ரிட்டர்ன் டைப் நம்ம செலக்ட் பண்ணிடுறோம். இதை செலக்ட் பண்ணுறது மூலமாக வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்ட் பர்ச்சேஸ் பில் எடிட்டை நம்ம ஈவேட்டல் சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி எடுக்கிறதுன்றதை நம்ம இன்னைக்கு செக் பண்ணலாம். ஸோ இங்கே நம்ம வந்துட்டு சேல்ஸ் லிஸ்டிங் பேஜில் இருக்கோம். இங்கே பேஷண்ட் நேமு ஒரு மொபைல் நம்பர் நம்ம டைப் பண்ணி பர்டிகுலர் பேஷண்ட்டை வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் பில் நம்பர் ஆர் ஆர்டர் நம்பர் வைஸ் நோட்ஸ் வைஸ் கூட நம்ம இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதை டைப் பண்ணுறது மூலமாக பர்டிகுலரான ஒரு பில்லை வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் மூலமாக கூட நம்ம எப்படி சேல்ஸ் ரிட்டர்ன் எடுக்கிறோன்றதை செக் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பர்டிகுலர் பில்லை வைஸ் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் சேல் பில்லேருந்து நம்ம எப்படி ரிட்டர்ன் எடுக்கணும்ன்றா இந்த ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு குவான்டிட்டின்றதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஐட்டமோட டீட்டெயில்ஸ் கூட நம்மளுக்கு இங்கே இருக்கும். ஸோ அதுக்கு வந்துட்டு மோர் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அங்கே வந்துட்டு ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பில்லை வந்துட்டு நம்ம ரிட்டர்னுக்கு எடுத்துக்கலாம். இங்கே ஐட்டம் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பாப்பப் வரும். ஸோ அந்த ஐட்டமை நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரிட்டர்ன் அது எடுக்கும். ஸோ இது வந்துட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் பேஜ். ஓகே, இங்கே வந்துட்டு பேஷண்ட்டோட நேம் அண்ட் ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக எடுத்துடும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு குவான்டிட்டி கூட டிஃபால்ட்டாக அவ்வளோவே இருக்கும். ஓகே, ஸோ நம்ம எந்த வித ஐட்டமும் மேனுவலாக என்ட்ரி பண்ணுற அவசியம் இருக்காது. இங்கே குவான்டிட்டி டிஃபால்ட் எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளவுதான் இருக்கும். நெக்ஸ்ட் மோட் ஆஃப் பேமெண்ட் வந்துட்டு நீங்கள் கேஷ் ரிட்டர்ன் பண்ணுறீங்கன்னா கேஷ் செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அந்த அமௌண்ட் உங்கள் சைடில் வச்சுட்டு நெக்ஸ்ட் வர சேல்ஸில் வந்துட்டு நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா கிரெடிட்டில் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால என்ன ஆகும்னா ஒரு டெபிட் நோட் கிரியேட் ஆகும். அதை வந்துட்டு நெக்ஸ்ட் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணணும்னா நம்ம கிரெடிட்டில் சேவ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த டிரான்சாக்ஷனை சேவ் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டடாக சேவ் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம மேனுவலாக சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி ரிட்டர்ன் பண்ணுறோன்றத செக் பண்ணலாம். ஓகே, ஸோ சேல்ஸில் ரிட்டர்ன் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் ப்ளஸ் சிம்பிள் நம்ம கிளிக் பண்ணோம்னா நியூ சேல்ஸ் ரிட்டர்ன் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நம்மளுக்கு பேஷண்ட்டோட நேம் வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அவங்க என்ன ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு நம்ம இங்கே டைப் பண்ணி
செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதை என்டர் பண்ணதுக்கப்புறம் மோட் ஆஃப் பேமெண்ட்டை வந்துட்டு கிரெடிட்டில் போட்டுட்டு நம்ம சேவ் பண்ணிட்டோம்னா மேனுவலாக ரிட்டர்ன். வணக்கம், இவிடல் ஆர்எக்ஸில் மிட்கைட் ஃபீச்சர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்டர்னேட் ப்ராடக்ட்ஸ் எப்படி சர்ச் பண்ணுவோம் அண்ட் அது ஸ்டாக்கில் அவைலபிலிட்டி இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிக்கலாம், இன்க்ளூடிங் கண்டென்ட் வைஸ். அதுக்கு மெட்கைட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். ஃபைண்ட் மெடிசன் ஹியர்ன்ற இந்த ஒரு ஆப்ஷனில் நம்மளுக்கு தேவையான ஒரு ப்ராடக்ட் நேமை டைப் பண்ணிவிட்டு அந்த ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராடக்ட் மேலே கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ் வந்துடும். ஸோ இன்க்ளூடிங் எம்ஆர்பி, மேனுஃபேக்சரர் அண்ட் கம்போசிஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைச்சிடும். இன்கேஸ் இந்த ஒரு டீட்டெயில்ஸ் நம்ம வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும்னா வாட்ஸ்அப் சிம்பிள் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். மோர் டீட்டெயில்ஸ் கிளிக் பண்ணால் மோர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட் சேம் ஐட்டம் சோல்டு பை ஹோ மெனி டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும், எவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர் இதை சேல் பண்ணியிருக்காங்கன்றது. ஓகே, ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா அங்கே ஒரு வியூ டீட்டெயில்ஸில் சில அட்வைஸ்டு டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு அவைலபிள் இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்னா ஆல்டர்னேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் ஃபார் சர்ச்டு ஐட்டம். ஸோ நம்ம சர்ச் பண்ண ப்ராடக்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஐட்டம் அண்ட் அது ஸ்டாக்கில் அவைலபிள் இருந்துச்சுன்னா இன்ஸ்டாக்ன்ற ஒரு ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நோட்டிஃபிகேஷன் வரும், அதை நம்ம சர்வ் பண்ணலாம் கஸ்டமருக்கு. ஓகே, ஸோ சேம் ப்ராசஸில் வந்துட்டு நம்ம கம்போசிஷன் அண்ட் கண்டென்ட் நேம் வைஸ் கூட நம்ம ஐட்டமை சர்ச் பண்ணலாம். சர்ச் பை கண்டென்ட்ன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு கம்போசிஷன் நேமை வந்துட்டு நம்ம டைப் பண்ணோன்னா நம்மளுக்கு சஜஷனில் சில கம்போசிஷன் நேம் வந்துட்டு ஷோ ஆகும், சால்ட் கண்டென்ட். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, ஃபைண்ட் வித் செலக்டட் கண்டென்ட் ஒன்லி. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஃபைண்ட் வித் செலக்டட் கண்டென்ட் வித் அதர் காம்பினேஷன். ஸோ அதர் காம்பினேஷன் அந்த கண்டென்ட்டில் இருந்தால் கூட நம்மளுக்கு கன்வீனியன்ட் ஆகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோன்னா அந்த ஒரு கம்போசிஷனில் இருக்கிற ப்ராடக்ட் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம மெட்கைட் ஃபீச்சரை ஆல்டர்னேட்டிவ்ஸ் செக் பண்ணுறதுக்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் இன் எ பெட்டர் வே. வணக்கம், இந்த வீடியோவில் இவிடல் ஆர்எக்ஸில் ஹோல்சேல் ஆர் B2B சேல் இன்வாய்ஸ் நம்ம எப்படி என்ட்ரி பண்ணுறோம் அண்ட் பேமெண்ட் எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். B2B ஆர் ஹோல்சேல் வந்துட்டு ஆட் ஆன் பேக்கேஜாக இருக்கும். ஸோ இது நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம். ஸோ B2B சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ இங்கே வந்துட்டு நம்ம எந்த ஃபார்மசிக்கு சேல் பண்ணுறோம் அந்த ஃபார்மசியோட நேமை இங்கே ஆட் பண்ணணும். அண்ட் இங்கே வந்துட்டு ஒன்ஸ் ஆட் பண்ணிட்டோம்னா ஒன் டைம் நம்ம அதை இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டைப் பண்ணுற நேம் வரலன்னா ஆட்ஸ் நியூ ஃபார்மசின்னு அங்கே வரும். அவங்களுடைய GST நம்பர் ஆர் பேன் நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ பர்டிகுலரான ஃபார்மசி நேமை இங்கே ஃபெச் பண்ணலாம். இன் அதர் கேஸ் நம்ம கிட்ட வந்துட்டு GST நம்பர் பேன் இல்லை அப்படின்னா ஸோ கீழே நம்ம பார்க்கலாம், கிளிக் ஹியர் இஃப் யூ டோன்ட் ஹேவ் GST ஆர் பேன். ஸோ அவங்களுடைய பேன் ஆர் GST அவைலபிள் இல்லைன்னா ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் வந்துட்டு என்டிட்டி, ஸோ அவங்க கெமிஸ்டா இல்லை அதர் ரீட்டைலரோ டாக்டர், ஸோ இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அவங்களுடைய அடிஷ்னல் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு லைக் அட்ரஸ், இமெயில் இதெல்லாமே ஆட் பண்ணிடலாம் இங்கே. ஸோ ஆட் பண்ண நேமை வந்துட்டு நம்ம இங்கே சர்ச் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு வந்துட்டு ஷோ ஆகும். ஸோ அந்த ஒரு கெமிஸ்ட் நேம் ஒரு ஃபார்மசி நேமை வந்துட்டு நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பில் டேட், டியூ டேட், பேமெண்ட் டியூ டேட் அண்ட் டாக்டர் நேமை வந்துட்டு இங்கே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம வந்துட்டு இங்கே ஐட்டமை சர்ச் பண்ணிக்கலாம். as it is சர்ச் நம்மளுக்கு பர்ச்சேஸில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஒரு ஐட்டமை இப்போ நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறமா மல்டிபிள் பேட்சஸ் என்ன இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ அதில் நம்ம எந்த பேட்சஸை வந்துட்டு இப்போ சேல் பண்ணுறோமோ ஸோ அந்த ஒரு பேட்சை வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் PTR, ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது PTSல எடுத்துருந்தோம்னா ஸோ இங்கே வந்துட்டு PTR வந்துட்டு நம்ம என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்ட் மார்ஜின் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் இருக்கிறது மார்ஜின் வரும். PTRல என்ட்ரி பண்ணியிருந்தால் டேரெக்டாக PTR வரும். ஸோ அந்த ரேட்டை வந்துட்டு நம்ம இங்கே மாடிஃபை பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது செட்டிங்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். குவான்டிட்டி ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ரிப் வைஸ் என்ட்ரி பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போ நம்ம ஒரு 10 ஸ்ட்ரிப் சேல் பண்ண போகிறோம். ஃப்ரீ ஏதாவது இருந்துச்சுன்னா ஸ்கீம் வைஸ் நம்ம அதை இங்கே ஃப்ரீ குவான்டிட்டியில் ஆட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். நெக்ஸ்ட் மார்ஜின் வந்துட்டு ஸோ இதுதான் நம்மளுடைய நெட் ப்ராஃபிட்டாக இருக்கும். அண்ட் டிஸ்கவுண்ட் ஏதாவது நம்ம கொடுக்கணும் அடிஷ்னலாக அப்படின்னா ஸோ இங்கே வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்துட்டு நம்மளுக்கு மார்ஜினை வந்துட்டு டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அண்ட் நம்ம இதை செக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணோன்னா டியூ
ஸோ டியூஸ் வந்துட்டு அவங்களுக்கு ப்ரீவியஸ்லி பர்ச்சேஸ் பண்ண பில்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே செக் பண்ணிக்கலாம். அதை வந்துட்டு நம்ம பேமெண்ட் ரிசீவ் பண்ணணும்னா சேவ் அண்ட் அட்ஜஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு பேமெண்ட் இங்கேயே வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் குவான்டிட்டி வந்துட்டு செக் பண்ணிக்கலாம். ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணலாம். அதை வந்துட்டு ஐட்டம்ஸுக்கு நம்ம கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இன்வாய்ஸ் பிரேக் டவுன் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம நோட் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஏதாவது இன்டர்னல் நோட், டெலிவரி நோட் ரெண்டுமே ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. அண்ட் டிஸ்கவுண்ட் வந்துட்டு பர்சன்டேஜ் வைஸ் ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ருபீஸ் வைஸ். ஓகே, நெக்ஸ்ட் சப்டோட்டல் டீடைல்ஸ் செக் பண்ணலாம் நம்ம இங்கே பைஃபர்கேஷன் டீடைல்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்துட்டு இந்த ஒரு பில்லை யார் சேவ் பண்ணுறாங்க, டிஃபால்ட்டாக ஓனர் இருக்கும். நம்ம ஸ்டாஃப் நேம் கூட வந்துட்டு இங்கே செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பேமெண்ட் மோட் டிஃபால்ட் கிரெடிட் இருக்கும். ஸோ நம்ம வேணா கேஷ் ஆர் யூபிஐ வந்துட்டு இங்கே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அக்கார்டிங்லி அங்கே இருக்கிற லிஸ்ட்டில். நெக்ஸ்ட் வந்துட்டு வித் ஜிஎஸ்டி ஆர் வித்தவுட் ஜிஎஸ்டி. ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம் நம்மளே. நெக்ஸ்ட் நியூ செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணோன்னா ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம ஆல்ஃபபெட்டிக்கலி கூட நம்ம இங்கே சார்ட் அவுட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ஆப்ஷன் கூட இங்கே நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தபடியாக சேவ் ஆப்ஷனுக்கு நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா சேவ் ஆஸ் டிராஃப்ட், பிரிண்ட் அண்ட் புக் டெலிவரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு சேவ் அண்ட் பிரிண்ட் ஆப்ஷனை பண்ணோன்னா நம்மளால் அந்த பில்லை டிலீட் பண்ண முடியாது, ஓன்லி எடிட் மட்டும்தான் பாசிபிள். சேவ் ஆஸ் டிராஃப்ட் பண்ணோன்னா போத் எடிட் அண்ட் டிலீட் ரெண்டுமே பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த பில்லை வந்துட்டு நம்ம சேவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ நம்ம சேவ் பண்ண எல்லா பில்ஸுமே வந்துட்டு இங்கே நம்ம செக் பண்ண நியூ பக்கத்தில் B2B சேல்ஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா ப்ரீவியஸ் பில்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும். எல்லாமே டியூவில் இருக்குது, நம்ம செக் பண்ணிக்கலாம். பில் நம்பர் வைஸ், டேட் வைஸ் ஃபில்டர், நேம் ஃபில்டர் அண்ட் பேமெண்ட் வைஸ் ஃபில்டர், மோர் ஃபில்டர் கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் இது. ஸோ இங்கே டியூவில் இருக்கிற பில்லை வந்துட்டு நம்ம இப்போ ரிசீவ் பண்ணுற பேமெண்ட் அப்படின்னா அப்டேட் பண்ணுறதுக்கு டியூ ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு கேஷ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். மோட் ஆஃப் பேமெண்ட், ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். ஸோ கிரெடிட் வவுச்சர் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெக்கார்ட் பேமெண்ட் ஆப்ஷன் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்தோன்னா ஸோ இந்த ஒரு பேமெண்ட் ரிசீவ் ஆகிடுச்சு, டியூவிலேருந்து கேஷாக மாறிடுச்சு. இந்த ஒரு கெமிஸ்ட்டுக்கு வாட்ஸ்அப்பில் நம்ம வந்துட்டு அனுப்பணும், பிரிண்ட் எடுத்து கொடுக்கணும் அப்படின்னா இங்கே ஆப்ஷன் இருக்குது. இப்போ வாட்ஸ்அப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வாட்ஸ்அப் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த மாதிரியான பாப்அப் வரும். ஸோ இங்கே நம்ம 2 லிங்க் இருக்கும். ஒரு லிங்க் இன்வாய்ஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்துட்டு CSV ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். 2 லிங்க்குமே வந்துட்டு நம்ம கெமிஸ்ட்ஸுக்கு ஆர் ஃபார்மசிக்கு அனுப்பலாம். ஓகே, இப்போது அந்த பில்லை வந்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு அந்த பில் மேலே கிளிக் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ அந்த பில் மேலே நம்ம கிளிக் பண்ணோன்னா ஐட்டம் டீட்டெயில்ஸ்க்கு இருக்கும். மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே எடிட் ஆப்ஷன் இருக்குது, ரிட்டர்ன் பண்ணலாம் ஐட்டம் செலக்ட் பண்ணி, பிரிண்ட் ஆப்ஷன், ரீஆர்டர் கூட பண்ணிக்கலாம். டவுன்லோட் CSV அண்ட் எக்ஸல் 2 ஃபார்மேட்டுமே இருக்குது நம்மளுக்கு. இல்லை நீங்கள் மெயில் பண்ணணும் அப்படின்னா சென்ட் இமெயில் ஆப்ஷன் இருக்குது. CSVயில் வந்துட்டு அவங்களுக்கு அனுப்பலாம், அவங்க வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம். HSN அப்டேட் ஆப்ஷன் அண்ட் லாக்ஸ். ஸோ லாக்ஸ் வந்துட்டு இந்த பில்லில் ஏதாவது எடிட் சேஞ்சஸ் ஆயிருந்தால் அதை கூட அவங்க பார்க்கலாம். ஸோ இது ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம B2B சேல்ஸ் என்ட்ரி வந்துட்டு விட்டலரக்ஸில் போடலாம். B2B சேல்ஸ் செக் பண்ணோம். இப்போ B2B சேல்ஸ் ரிட்டர்ன் எப்படி பண்ணுறோன்றதை செக் பண்ணலாம். ஸோ அதில் வந்துட்டு 2 ஆப்ஷன் இருக்குது. சேல்ஸ்லேருந்து வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணலாம், இல்லை ரிட்டர்ன் ஆப்ஷனில் ப்ளஸ் கிளிக் பண்ணிவிட்டு மேனுவலாக கூட B2B சேல்ஸ் ரிட்டர்னை ரைஸ் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். அதுக்கு B2B சேல்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு ரீசெண்டாக நம்ம என்ட்ரி பண்ண பில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். ஸோ அதில் வந்துட்டு லேட்டஸ்ட்டாக ஒரு பில்லை வந்துட்டு பில் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பில் மேலே நம்ம கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஐட்டம் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஐட்டம் வந்துட்டு ஃபார்மசிலேருந்து ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த ஐட்டம் செலக்ட் பண்ணி மோர் ஆப்ஷனில் ரிட்டர்ன் கிளிக் பண்ணோன்னா ஸோ இந்த ஒரு ஐட்டம் வந்துட்டு B2B சேல்ஸ் ரிட்டர்னுக்கு வந்துடும். நெக்ஸ்ட் குவான்டிட்டி வந்துட்டு என்ன குவான்டிட்டி அவங்க ரிட்டர்ன் பண்ணுறாங்க அந்த குவான்டிட்டி நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஓனர் நேம் ஆர் ஸ்டாஃபோடைய நேம் வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிவிட்டு இங்கே சேவ் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் கூட நம்மளுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் கிரெடிட்ன்ற ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதில் இருந்துச்சுன்னா டெபிட் நோட் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ்லேருந்து என்ட்ரி பண்ணது. ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் B2Bயில் சேல்ஸ் ரிட்டர்னில் ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு நம்ம மேனுவலாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஃபார்மசியோட நேம் என்ட்ரி பண்ணணும், நெக்ஸ்ட் டாக்டர் நேம் அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம ஐட்டம் வந்துட்டு இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஐட்டம் ரிட்டர்ன் பண்ணுறாங்க அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா குவான்டிட்டி, ஸோ அதோட குவான்டிட்டியும் நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் கிளிக் பண்ணிக்கிறோம்.
ஸோ ஸ்டாஃபுடைய நேம் ஆர் ஓனர் நேம் அண்ட் கிரெடிட் மோடில் நம்ம கிளிக் பண்ணி இங்கே நம்ம சேவ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம மேனுவலி செகண்ட் ஆப்ஷன் கூட நம்ம செக் பண்ணிட்டோம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஆப்ஷனில் இப்போ நம்ம பார்த்தோம்னா B2B சேல்ஸ் ரிட்டர்ன் நம்ம ஹோல்சேல் பில் ரிட்டர்ன் பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த ஒரு பில்லை வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு இங்கே சீரியல் நம்பர், ஆர்டர் நம்பர் வைஸ், நோட்ஸ் வைஸ் கூட இங்கே நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட் ஃபில்டர் அண்ட் ஃபார்மசி நேம் வைஸ் கூட இங்கே ஃபில்டர் பண்ணி நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் பேமெண்ட் மோட் வந்துட்டு எந்த மோடில் இருக்குது செக் பண்ணலாம். அண்ட் ஸ்டாஃப் வைஸ் கூட மோர் ஃபில்டரில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இவ்வளோ ஃபீச்சர் இருக்கும். அண்ட் லேட்டஸ்ட்டாக நம்ம ரிட்டர்ன் பண்ண பில் மேலே கிளிக் பண்ணிவிட்டு மோர் ஆப்ஷனில் என்ன இருக்குது செக் பண்ணலாம். மோரில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடிட் இருக்குது. ஸோ இந்த ஒரு பர்ச்சேஸ் இந்த ஒரு சேல் ரிட்டர்னை எடிட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. B2B சேல்ஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துக்கலாம். அண்ட் டவுன்லோட் எக்ஸல் ஃபார்மேட்டில் டவுன்லோட் பண்ணலாம். அண்ட் அப்டேட் பண்ணலாம். HSN வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். லாக்ஸ் நம்ம செக் பண்ணோம்னா இந்த பர்டிகுலரான அந்த ரிட்டர்னில் வந்துட்டு என்னென்ன டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்ம லாக்ஸ் கிளிக் பண்ணுறது மூலமாக கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இவ்வளோ ஆப்ஷன் இருக்கும் நம்மளுக்கு B2B சேல்ஸ் ரிட்டர்னில். ஓகே, நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஆப்ஷன் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ பிரிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ரீப்ரிண்ட் எடுத்துகிட்டு ஃபார்மசிக்கு வந்துட்டு சென்ட் பண்ணலாம், இல்லை ரெஃபரன்ஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகே, அண்ட் மோர் B2B ஆப்ஷனில் நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கெமிஸ்ட் உடைய ப்ரொஃபைலை செக் பண்ணுறதுக்கு கெமிஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுடைய ஃபார்மசியோடைய நேம்ஸ் எல்லாமே இருக்கும். ஆல் கஸ்டமருடைய நேம், B2B கஸ்டமர்ஸ். டியூ ஒன்லி கிளிக் பண்ணால் டியூ இருக்கிறது மட்டும் ஃபில்டர் ஆகிடும் நம்மளுக்குங்க. அதை கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஃபார்மசி நேம் மேலே கிளிக் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு நம்ம B2B சேல்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம் அதோட டீட்டெயில்ஸ் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் B2B ரிட்டர்ன்ஸ் என்ன பண்ணியிருக்கோம் ஸோ அதோட இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட்ஜர் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு டவுன்லோடபிளாக இருக்கும் எக்ஸல் ஆர் CSV ஃபார்மேட்டில். ஸோ அதை கூட நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ நம்ம கிரியேட் பண்ண வவுச்சர் அந்த டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். அண்ட் மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ அந்த பர்டிகுலர் ஃபார்மசியோடைய நேம் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே எடிட் பண்ணிக்கலாம். லைக் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர், ஸோ DLs இந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அப்டேட் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் கூட நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது. நெக்ஸ்ட் பேமெண்ட் பார் ரிசிப்ட் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு ஸோ இன்கேஸ் ஃபார்மசி அவங்க வந்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸோ அந்த ஒரு பேமெண்ட்டை இங்கே நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இண்டிவிஜுவலாக கூட பண்ணலாம், பார்ஷியலி. ஸோ எல்லா ஆப்ஷனும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. ஸோ நம்ம இங்கே ஆட் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் கிரெடிட் வவுச்சர் ஏதாவது இருந்தால் ஸோ அந்த ஒரு கிரெடிட் வவுச்சரில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கூட இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா நோ டெபிட் வவுச்சர்ஸ். ஓகே, ஸோ இங்கே பேமெண்ட் மோடை செலக்ட் பண்ணணும். நம்ம இப்போ பேமெண்ட் மோட் செலக்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி அலர்ட் வந்துடும். ஸோ ஏதாவது மிஸ் பண்ணோம்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டோம் பேமெண்ட்டை. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பேமெண்ட் பார் ரிசிப்ட் ஆப்ஷனில் நம்மளுக்கு கிடைக்கும் மோரில். ஸோ அதுக்கு நம்ம கஸ்டமர் ப்ரொஃபைலை விசிட் பண்ணணும், ஃபார்மசி B2B கஸ்டமர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆப்ஷன் நம்ம பார்த்தோம்னா ஆட் வவுச்சர் இருக்குது. ஸோ இன்கேஸ் நம்மளுக்கு மேனுவலாக ஏதாவது வவுச்சர் ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். பிரிண்ட் அட்ரஸ், ஸோ அட்ரஸோட டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். மார்க்காஸ் பிளாக்அவுட் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இந்த ஒரு ஃபார்மசி வந்துட்டு நம்மளுக்கு பிளாக் ஆகிடும். ஸோ ஷோ ஆகாது. ஓகே, இன்கேஸ் நம்ம வந்துட்டு ஓகே B2B கஸ்டமர் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் B2B இதில் கெமிஸ்ட்ரிக்கு கீழே வந்துட்டு நம்ம செயின் ஃபார்மசி ஏதாவது ரன் பண்ணுறோம்னா இங்கே ஸ்டாக் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷன் ஒன்று நம்மளுக்கு அடிஷ்னலாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துட்டு ஷார்ட் புக்குக்கு எப்படி ஐட்டம் ஆட் பண்ணுறோம் ஃப்ரம் பர்ச்சேஸ், சேல்ஸ் அண்ட் இன்வென்ட்ரி ஆப்ஷன்லேருந்து அண்ட் டைரெக்டாக ஷார்ட் புக்லேருந்து எப்படி ஆட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம CSV ஃபைல் அப்லோட் பண்ணுவோம். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு அங்கேருந்து வந்துட்டு மினிமம் மேக்ஸிமம் குவான்டிட்டி செட் பண்ணுறது மூலமாக கூட ஷார்ட் புக்கு ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஈஸியாக ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ நியூ பர்ச்சேஸ் பில் என்ட்ரி போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ இங்கே இந்த பில்லை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லி சேவ் அண்ட் செட் ஆப்ஷன் மூலமாக கிளிக் பண்ணி இந்த ஒரு பில்லை சேவ் பண்ணிவிடுவோம். ஓகே, சேவ் பண்ணதுக்கப்புறமா பில் சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். இந்த ஒரு ஆப்ஷனில் லாஸ்ட்டில் வந்துட்டு நம்மளுக்கு மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி வந்துட்டு ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேசிக்லி கேப்சூல் அண்ட் டேப்லெட்டுக்கு வந்துட்டு நம்ம லூஸ் குவான்டிட்டியில் தான் இங்கே என்ட்ரி போடணும். ஓகே, ஸோ மினிமம் குவான்டிட்டி நம்ம என்ன என்ட்ரி போடுறோம் 30 அண்ட் மேக்ஸிமம் 60 போடுறோம். இட் மீன்ஸ் ஸோ அந்த ஒரு மினிமம் குவான்டிட்டி விட கம்மியானப்போ ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு ஷார்ட் புக்கு ஆட் ஆகிடும். ஸோ நம்ம டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே, இந்த ஒரு மெத்தடை வந்துட்டு நம்ம இண்டிவிஜுவல் ஐட்டம் வைஸ் மட்டும் இல்லாமல் நம்ம வந்துட்டு ஹோல் பல்க் கூட அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு அதுக்கு சேவுக்கு நெக்ஸ்ட் ட்ராப் டவுன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி பல்க் அப்டேட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி ஸோ இங்கே அப்ளை பண்ணோம்னா ஸோ இது எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, ஸோ 15
அண்ட் மேக்ஸிமம் குவான்டிட்டி ஒரு 45 நம்ம என்ட்ரி போட்டுக்கலாம். சப்மிட் கொடுத்தோன்னா எல்லா ப்ராடக்ட்டுக்குமே வந்துட்டு இந்த ஒரு குவான்டிட்டி அப்ளிகேபிள் ஆகும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் மூலமாக கூட எல்லா ப்ராடக்ட்டுக்கும் மினிமம் குவான்டிட்டி மேக்ஸிமம் குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மின்மேக்ஸ் வந்துட்டு இப்படி ஒர்க் ஆகும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம இப்போ பர்ச்சேஸில் வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணி செக் பண்ணிட்டோம். ஓகே, இதை செட்டிங்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பேக்கெண்டில் அக்கௌண்ட் அண்ட் செட்டிங்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்துட்டு சர்வீஸ் அண்ட் டூல்ஸ் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இதில் செட் மின் மேக்ஸ் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆவரேஜ் சேல்ஸ், ஸோ லாஸ்ட் 90 டேஸா அப்படின்ட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் 120 வேணால் அது கூட நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே அப்டேட் பண்ணலாம். ஆவரேஜாக வந்துட்டு பர் வீக் இவ்வளோ அப்படின்ட்டு சேல் எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ரிஃபர்ட் மேக்ஸிமம் ஸ்டாக். ஓகே, ஸோ அப் டு 3 வீக்ஸ் வரைக்கும் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். மினிமம் 1 வீக் கொடுக்கணும். ஓகே, இங்கே வந்துட்டு மேக்ஸிமம் ஐட்டம் வேல்யூ அலோட் 100% இருக்கணும். எல்லா ஐட்டமும் நம்ம அலோவ் பண்ணுறோம். ஓகே, do you want to override current min-max? Yes, மீன்ஸ் நம்ம இப்போ ஆல்ரெடி ஆட் பண்ணிருக்கிற மின்மேக்ஸை மாடிஃபை பண்ணணும்னா டிஃபால்ட் எஸ் இருக்கும். சேஞ்ச் பண்ணணும்னா நோ கொடுத்து ப்ரொசீட் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது மூலமாக கான்ஃபிகர் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் சேல்ஸில் வந்துட்டு நம்ம எப்படி ஷார்ட் புக்குக்கு ஆட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸில் போயிட்டு நம்ம ஒரு ப்ராடக்ட்டை இங்கே டைப் பண்ணோம்னா ஸோ ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். வித் குவான்டிட்டி இருக்கிறதும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். நம்ம ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணோம்னா ஸோ இன்கேஸ் அது 0 குவான்டிட்டியாக இருந்துச்சுன்னா இந்த ஒரு ப்ராடக்ட் நம்ம ஷார்ட் புக்குக்கு ஆட் பண்ணணும்னா அந்த ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே நம்மளுக்கு பாப்அப் வரும். ஓகே, ஸோ அதை கூட செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஐட்டமை வந்துட்டு நம்ம செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் Alt+F9 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த ஒரு ஐட்டம் ஷார்ட் புக்குக்கு ஆட் ஆகிடும். கீழே நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராடக்ட் ஷார்ட் புக்கு ஆட் ஆகிடுச்சு வந்துடுச்சு. ஓகே, இன்கேஸ் வித் குவான்டிட்டி நம்ம ஆட் பண்ணணும்னா Alt+F10 நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இங்கே குவான்டிட்டி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, குவான்டிட்டி ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த ஒரு ஐட்டம் யாராவது பேஷண்ட் ஒரு கஸ்டமருக்கு நோட்டிஃபை பண்ணணும் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண உடனேன்னா அவங்களுடைய நேமை வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆட் கிளிக் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட் அவங்களுக்கு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் புக் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு எந்த சோர்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ப்ராடக்ட் ஆட் ஆயிருக்குன்றது ஸ்டேட்டஸ் இங்கே செக் பண்ணலாம். ஸோ இன்வென்ட்ரி, பர்ச்சேஸ் ஆர்டர், ஷார்ட் புக், ஸோ அந்த மாதிரி நம்ம செக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அப்புறமா ஆட் நியூ ஐட்டம். ஸோ இங்கேருந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் செக் பண்ணியிருந்தோம். ஸோ ஷார்ட் புக்குக்கு எப்படியெல்லாம் நம்ம ப்ராடக்ட் ஆட் பண்ணலான்றது அதில் மேஜர் பாயிண்ட் வந்துட்டு இங்கே மேனுவலாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு Alt+F9, Alt+F10. ஸோ இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு கூட நம்ம குவான்டிட்டியோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம டிஃபால்ட்டாக எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு அசைன் ஆகிருக்க ப்ராடக்ட்டு அந்த ஒரு ப்ராடக்டை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணணும்னா ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிட்டோம்னா ப்ரீவியஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டேருந்து என்ன மார்ஜினுக்கு நம்மளுக்கு வந்திருக்குன்றது இந்த காலமில் செக் பண்ணிக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நம்ம வந்துட்டு ஆர்டரை டிஸ்ட்ரிபியூட்டரை மாற்றிட்டு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே கிளிக் பண்ணோன்னா ஓகே, ஸோ நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மாற்றுறதுக்கான ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ கீழே பார்ப்ப போகிறோம் நீங்கள் டைப்பிங் பண்ணுறதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியை வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம், லோ ஆர் ஹை. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷனு. ஓகே, நெக்ஸ்ட் குவான்டிட்டி, ஆர்டர் குவான்டிட்டி நீங்கள் எவ்வளோ போடணுன்ட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ் பெண்டிங்கா ஆர்டர்டா, ஸோ அதை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். இங்கே ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆர்டர் அப்டேட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம என்டர் பண்ணிவிட்டு அப்டேட் கொடுத்துட்டோம்னா ஸ்டேட்டஸ் வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம இதை டேட் வைஸ் கூட ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மோர் ஃபில்டரில் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் அண்ட் லோ ஆர் ஹை, ஸோ ப்ரியாரிட்டி வைஸ் கூட நம்ம இங்கே வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ரிக்வஸ்டட் பை கஸ்டமர் மட்டும் இருந்தால் அது கூட ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்தால் அது கூட அப்டேட் பண்ணி நம்ம இங்கே வந்துட்டு அப்ளை ஃபில்டர் கொடுத்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே எல்லாமே ஐட்டம் ஃபில்டர் ஆகிடும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் ரிக்வெஸ்டட் பை என்ற ஆப்ஷன் இங்கே இருக்குது. நம்மளுக்கு இங்கே பெல் ஐக்கான் அங்கே நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஒரு ப்ராடக்ட் வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷன் போகணும் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண உடனேன்னா இங்கே வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மல்டிபிள் கஸ்டமர்ஸை ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்தோம்னா ஒன்ஸ் பர்ச்சேஸ் என்ட்ரி போட்ட உடனே மொபைலில் நம்மளுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் ஆப்பில், பேஷண்ட் ஆப்பில். ஓகே, ஸோ இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் கஸ்டமருக்கு போகும். நெக்ஸ்ட் ஓகே, ஸோ சேம் ஆப்ஷன்லேயே வந்துட்டு நம்ம இப்போது டிஸ்ட்ரிபியூட்டரை வந்துட்டு ஃபில்டர் பண்ணிக்கலாம் டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸு. ஸோ இவ்வளோ ஐட்டம்ஸ் வந்துட்டு இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஆர்டர் பெண்டிங் இருக்குது. ஓகே,
ஸோ இதை வந்துட்டு நம்ம டேட் அண்ட் மோர் ஃபில்டர் வைஸ் பண்ணிவிட்டு ஐட்டமாக செலக்ட் பண்ணி நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். சிங்கிள் ஐட்டமும் பண்ணலாம், மல்டிபிள் ஐட்டம் பண்ணால் மேலே இருக்கிற செக் பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இப்போ 2 ஐட்டம் செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் கீழே பாட்டமில் பார்த்தோம்னா ஜென்ரேட் பிஓன்ற ஆப்ஷன் இருக்குது. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டரு அதை கிளிக் பண்ணி ஜென்ரேட் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம்னா இந்த ஒரு ஆர்டர் பிளேஸ் ஆகிடும். ஓகே, ஸோ பிஓ ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறமா வந்துட்டு ஸோ நம்ம எந்த ஒரு ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிருக்கிறத நம்ம இங்கே கவனிக்கலாம். ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் பெண்டிங்கில் இருந்து பிஓ ஜென்ரேட்டடுக்கு போயிடும் டைரெக்டாக. ஓகே, இட் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி இப்போ பிஓ ஜென்ரேட் பண்ணியிருக்கோன்றது. ஸோ பிஓ ஜென்ரேட் ஆனது வந்துட்டு நம்ம எங்கே ட்ராக்கிங் பண்ணுவோம் அப்படின்றத பர்ச்சேஸில் செக் பண்ணிக்கலாம். ஓகே, பர்ச்சேஸில் பிஓ ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட்டர் மீன்ஸ் பிஓ ஆர்டர் வைஸ் கூட இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். மெயில் மேலே ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா ரைட் சைடில் இங்கே மெயில் நோட்டிஃபிகேஷன் போகும். அண்ட் வாட்ஸ்அப் நோட்டிஃபிகேஷன் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நோட்டிஃபிகேஷன் அனுப்பலாம். இதுதான் வெப் ஆர்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஐட்டம் வைஸ் கூட நம்ம இங்கே ட்ராக்கிங் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர் வைஸ் கூட நம்ம இங்கே ட்ராக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக நம்ம ஷார்ட் புக்லேருந்து ஆர்டர் போட்டுக்கலாம். மோர் ஆப்ஷனில் கஸ்டமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு டியூ ஒன்லி கிளிக் பண்ணுறது மூலமாக கிரெடிட்டில் இருக்கிற பில்ஸ் மட்டும் மீன்ஸ் கிரெடிட் சேலான பில்ஸை மட்டும் நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பேஷண்ட்டோட ஆர் கஸ்டமரோட நம்பர், மொபைல் நம்பர், அட்ரஸ் போட்டு கூட நம்ம இங்கே சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒரு கஸ்டமரோட நேமை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த கஸ்டமர் நேமில் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளுக்கு சேல்ஸ் ரிட்டர்ன் அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும் வித் ரெஸ்பெக்ட் டு டேட் ஃபில்டர். ஓகே, அண்ட் மோட் ஆஃப் பேமெண்ட். ஸோ எந்த மோட் ஆஃப் பேமெண்ட்டில் அது இருக்குன்றதை கிரெடிட் நம்ம ஃபில்டர் பண்ணிட்டோம்னா அதில் வரும். நெக்ஸ்ட் சேல்ஸ் ரிட்டர்ன். ஸோ இன்கேஸ் ஏதாவது ஒரு சேல்ஸ் ரிட்டர்ன் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஸோ அந்த ஒரு டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம லெட்ஜரில் செக் பண்ணோம்னா ஸோ அவங்களோட க்ளோசிங் அமௌண்ட் வந்துட்டு இங்கே ஷோ ஆகும். ஸோ இதுதான் அவங்களோட க்ளோசிங் அமௌண்ட்டாக இருக்கும். ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணோம்னா ஸோ அவங்க எவ்வளோ ஐட்டம் எவ்வளோ தடவை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அதோட ஹிஸ்ட்ரி எல்லாமே நம்மளுக்கு இங்கே கிடைக்கும். அதை நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர் ஆப்ஷன் நம்ம செக் பண்ணோம்னா ஸோ நம்ம சேல்ஸ் ரிட்டர்ன் எடுத்த ப்ராடக்டோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். ஸோ இது எல்லாமே டெபிட் நோட்டாக க்ரியேட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் ஹிஸ்ட்ரி கூட நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அவங்கள வந்துட்டு நம்ம லாயல்ட்டி பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம்னா ஓகே, ஸோ இன்கேஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டீட்டெயில்ஸும் செக் பண்ணிக்கலாம் இங்கே நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸில் இப்போ நம்ம வந்துட்டு ஓகே மோர் ஆப்ஷன் மூலிமா வந்துட்டு நம்ம டியூ பில்ஸை வந்துட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அது எப்படின்னு நம்ம செக் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ பில்ஸ் வந்துட்டு நம்ம இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, கிரெடிட்டில் இருக்கிற பில் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் டிக் ஆகிடும், இங்கே செலக்ட் ஆகிடும். மோர் ஆப்ஷனில் பேமெண்ட் பார் ரிசிப்ட் அந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம பேமெண்ட் ரெக்கார்ட் அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ மோட் ஆஃப் பேமெண்ட் செலக்ட் பண்ணுறோம், பில் எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். ஓகே, இன்கேஸ் டெபிட் வவுச்சர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு சேல்ஸ் ரிட்டர்ன் ஆகிருக்கிற அமௌண்ட்டை வந்துட்டு நம்ம இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலமும் பேமெண்ட்டை வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ரெக்கார்ட் பேமெண்ட் கிளிக் பண்ணால் இது ரெக்கார்ட் ஆகிடும், பேமெண்ட் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் வந்துட்டு நம்ம ப்ரொஃபைல் எப்படி எடிட் பண்ணுறோன்றதை செக் பண்ணிக்கலாம். எடிட் ப்ரொஃபைல் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்துட்டு பேஷண்ட்டோட நேம் அண்ட் அட்ரஸ் டீட்டெயில்ஸ் ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கே நம்ம மாடிஃபை பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இன்கேஸ் ஏதாவது அப்டேட் இருக்குது அப்படின்னா கஸ்டமர் கிட்ட வந்து நம்ம அதை அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்டேட் பண்ணிவிட்டு ரைட் மார்க்கை நம்ம கிளிக் பண்ணிட்டோம்னா ஸோ இது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் சென்ட் பேமெண்ட் ரிமைண்டர் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, இது மூலிமா வந்துட்டு கஸ்டமருக்கு வந்துட்டு நம்ம பேமெண்ட் ரிமைண்டர் அனுப்பலாம். அண்ட் டவுன்லோட் டியூ ரிப்போர்ட்டை மட்டும் டவுன்லோட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு நம்ம அதை கூட சென்ட் பண்ணலாம். ஸோ அட்ரஸ் பிரிண்ட் ஆப்ஷன் இருக்குது. எதுக்காகனா இன்கேஸ் ஹோம் டெலிவரி இருந்துச்சுன்னா அது கொரியர் பர்சனுக்கு டெலிவரி பர்சனுக்கு நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ சேஞ்ச் மொபைல் மீன்ஸ் மொபைல் நம்பரை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணுறோம்னா இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய நியூ நம்பரை வந்துட்டு நம்ம இங்கே என்ட்ரி பண்ணுறதா இருக்கும். ஓகே, ஸோ நியூ நம்பரை என்ட்ரி பண்ணிவிட்டு அதை வெரிஃபை பண்ணணும். ஸோ வெரிஃபை மொபைல் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மெயில் அட்ரஸ் அண்ட் ஓல்டு நம்பர், நியூ நம்பர் ஸோ இந்த இவ்வளோ நம்பருக்கு வந்துட்டு ஓடிபி போகும். இதை என்ட்ரி பண்ணி சப்மிட் கொடுத்துட்டா சக்ஸஸ்ஃபுல்லாக மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆகிடும் ஃபார் சேம் கஸ்டமர். இன்கேஸ் பல்காக எல்லா இன்வாய்ஸையும் சிங்கிள் ஷாட்டில் நம்ம அப்டேட் பண்ணணும்னா அதுக்கு மோர் ஆப்ஷனில் நம்ம டிஸ்ட்ரிபியூட்டரை கிளிக் பண்ணிக்கலாம்.
ஸோ இங்கே வந்துட்டு இண்டிவிஜுவல் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். டியூ ஒன்லி இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு அந்த நேமை இங்கே நம்ம டைப் பண்ணோம்னா இந்த ஒரு ஃபில்டரில் நம்மளுக்கு நேம் ஷோ ஆகும் டிஸ்ட்ரிபியூட்டருடைய டேட்டா. ஓகே, ஒன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் என்ட்ரி பண்ணிவிட்டு அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் நேம் மேலே கிளிக் பண்ணோம்னா ஸோ அந்த ப்ரொஃபைல் உள்ளே வந்துடும். ஓகே, இந்த ஒரு ப்ரொஃபைல் உள்ள வந்துட்டு நம்ம இப்போ ரைட் சைடில் செக் பண்ணோம்னா ஓவரால் எல்லா பர்ச்சேஸ் பில்ஸும் இருக்கும். இதில் டியூ பில்ஸ் மட்டும் நம்ம டேட் வைஸ் இங்கே ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கிரெடிட்டில் நான் செலக்ட் பண்ணிட்டேன்னா ஒன்லி டியூ இருக்கிற பில்ஸ் எல்லாமே செலக்ட் ஆகிடும். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம பில்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு பேமெண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் ஆப்ஷனு உடைய ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் லெட்ஜர் வந்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் இருக்கிறது டீட்டெயில்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும். ஓகே, அது டவுன்லோட் கூட நம்ம பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் மேலே நம்ம கிளிக் பண்ணோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் பேமெண்ட்டுக்கான ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அதை ஷேரும் பண்ணலாம், டவுன்லோடு பண்ணிக்கலாம். டவுன்லோடுக்கு ட்ராப் டவுன் நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஷேர் ஆப்ஷன் கிளிக் பண்ணோம்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஹிஸ்ட்ரி ஆப்ஷன் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்ம எவ்வளோ ஐட்டம் அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அதோடைய ஃப்ரீக்வெண்ட் ஐட்டம்ஸ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது அன்ற டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ்பயர்ட் பார் எக்ஸ்பைரிங் ஐட்டம்ஸ்னால் ஸோ அந்த ஒரு எக்ஸ்பயர்ட் இருக்கிற ஐட்டம் வந்துட்டு நம்ம இங்கே செக் பண்ணிவிட்டு இங்கேருந்து கிரியேட் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். சேம் ஃபார் நான் மூவிங் ஐட்டம்ஸ் டேட் ஃபில்டர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட் கேட்டகரி வந்துட்டு செலக்ட் பண்ணலாம். எந்த பர்டிகுலர் கேட்டகரி வேணாலும் செலக்ட் பண்ணலாம், இல்லை எல்லா கேட்டகரியும் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கோன்ற ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அதில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, ஸோ இங்கேருந்து வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அந்த ஒரு ஐட்டம்ஸ் வந்துட்டு ரிட்டர்ன் ரேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வவுச்சர்ஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே வந்துட்டு ஏதாவது அட்வான்ஸ் வவுச்சர் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும்னா அது வந்துட்டு இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு எடிட் டிலீட் கூட பண்ணிக்கலாம், நோட் கூட ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இங்கே. நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோம்னா எடிட் ப்ரொஃபைல் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் டிஸ்ட்ரிபியூட்டரோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, லைக் ஃபோன் நம்பர், பேங்க் நேம், அதர் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி சப்மிட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதே மோர் ஆப்ஷனில் பேமெண்ட் பார் ரிசிப்ட் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம மல்டிபிள் பில்ஸ் வந்துட்டு பே பண்ணிக்கலாம். ஓகே, ஃபுல் அமௌண்ட் அண்ட் பார்ஷியலி கூட நம்ம பே பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவையான பில்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் கிரெடிட் வவுச்சர் அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா அது கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, மோட் ஆஃப் பேமெண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம். இன்கேஸ் பார்ஷியலாக நம்ம இந்த ஒரு அமௌண்ட்டை நம்ம பே பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த ஒரு அமௌண்ட் எடுத்துகிட்டு 5000 நம்ம ஒரு ஷார்ட்டேஜான அமௌண்ட் போட்டுரும். இங்கே பார்ஷியலி வந்துட்டு செட்டில் ஆகிருக்கும் ஒரு பில், ஃபர்ஸ்ட் பில் ஃபுல்லி செட்டில்டு. ஓகே, நெக்ஸ்ட் இதை மேக் பேமெண்ட் கொடுத்துட்டோம்னா இந்த ஒரு டிரான்சாக்ஷன் நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஆட் வவுச்சர். ஸோ இதை யூஸ் பண்ணுறது மூலமாக இன்கேஸ் ஏதாவது நம்ம ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் கொடுத்துடணும் லைக் 1000 rupees அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டை ஆட் பண்ணிவிட்டு வவுச்சர் டைப் கிரெடிட்டில் போட்டுட்டு வவுச்சர் வந்துட்டு அட்வான்ஸில் நம்ம போட்டுட்டு ரிமார்க்ஸ் வேணால் எழுதிக்கலாம். இது நம்ம ரெஃபரன்ஸுக்கு அதை இங்கே ஆட் பண்ணிட்டோம்னா இது ஃபியூச்சரில் பில் பேமெண்ட் பண்ணும்போது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ಸ್ ಫೀಚರ್ನ ಹೇಗೆ ನಾವು ಯುಟಿಲೈಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ತೀವಿ ಅಂತ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಮೋರ್ ಆಪ್ಷನಲ್ಲಿ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ಸ್ ಆಪ್ಷನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳೋಣ. ಸೊ ಇಲ್ಲಿ ಮ್ಯಾನೇಜ್ ಅಕೌಂಟ್ಸ್ ಆಪ್ಷನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡೋ ಮೂಲಕವಾಗಿ ನಾವು ಎಕ್ಸಿಸ್ಟಿಂಗ್ ಇರೋ ಬ್ಯಾಂಕ್ ಡೀಟೇಲ್ಸ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಎಡಿಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು. ಸೊ ಅದಕ್ಕೆ ಬ್ಯಾಂಕ್ ಒಂದಿರೋ ಎಡಿಟ್ ಸಿಂಬಲ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿದ್ರೆ ಬ್ಯಾಂಕ್ ನೇಮ್ ಆರ್ ಅಕೌಂಟ್ ನಂಬರ್, IFSC ಕೋಡ್, ಸೊ ಏನಾದ್ರು ಚೇಂಜಸ್ ಇತ್ತು ಅಂದರೆ ನಾವು ಅದನ್ನ ಇಲ್ಲಿ ಚೇಂಜಸ್ ಮಾಡಿ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು ಈ ಒಂದು ಆಪ್ಷನ್ ಮೂಲಕ. ಓಕೆ, ಇನ್ ಕೇಸ್ ಸೊ ಸೇಮ್ ಮ್ಯಾನೇಜ್ ಅಕೌಂಟ್ಸ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ನಾವು ಇನ್ನೊಂದು ಅಡಿಷ್ನಲ್ ಆಗಿ ಒಂದು ಅಕೌಂಟ್ನ ಆ್ಯಡ್ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಆ್ಯಡ್ ನ್ಯೂ ಅಕೌಂಟ್ ಆಪ್ಷನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡೋ ಮೂಲಕ ಕೂಡ ನಾವು ನ್ಯೂ ಬ್ಯಾಂಕ್ ಅಕೌಂಟ್ನ ಬಂದ್ಬಿಟ್ಟು ಇಲ್ಲಿ ಆ್ಯಡ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು. ಸೊ ಆ್ಯಡ್ ಮಾಡಿ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ಬೋದು. ಓಕೆ, ಸೊ ಅದರ ಒಂದು ಕಂಪ್ಲೀಟ್ ಟ್ರಾನ್ಸಾಕ್ಷನ್ ನಾವಿಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು. ಇಲ್ಲಿ ಪೇಮೆಂಟ್ ಇನಿಷಿಯೇಟೆಡಲ್ಲಿ ಇಲ್ಲಿ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಿದ್ರೆ 290 rupees ಬಿಲ್ ಇಲ್ಲಿ ಶೋ ಆಗುತ್ತೆ. ಓಕೆ, ಸೊ ರೈಟ್ ಸೈಡಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಚೆಕ್ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ ರಿಮಾರ್ಕ್ ಆಪ್ಷನ್ ಇದೆ. ಸೊ ರಿಮಾರ್ಕ್ಸ್ ಬೇಕಿದ್ದಲ್ಲಿ ಆ್ಯಡ್ ಮಾಡಿರ್ತಾರೆ, ಅಂದರೆ ಡಿಫಾಲ್ಟಾಗಿ ಆ್ಯಡ್ ಆಗಿರುತ್ತೆ, ಅದನ್ನ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು. ಓಕೆ, ಆ್ಯಂಡ್ ಎಡಿಟ್ ಮಾಡಬೇಕು. ಸೊ ಈ ಒಂದು ಪೇಮೆಂಟ್ನ ಏನಾದ್ರು ಎಡಿಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ನಾವು ಎಡಿಟ್ ಆಪ್ಷನ್ನ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿ ಏನಾದ್ರು ಡೀಟೇಲ್ಸ್ ಚೇಂಜಸ್ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ನಾವಿಲ್ಲಿ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡಿಕೊಂಡು ಚೇಂಜಸ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು. ಮಾಡಿ ಅಪ್ಡೇಟ್ ಪೇಮೆಂಟ್ ಕೊಟ್ಟರೆ ಆ ಒಂದು ಸ್ಟೇಟಸ್ ಅಪ್ಡೇಟ್ ಆಗುತ್ತೆ ನಮಗಿಲ್ಲಿ. ಸೊ ಈಗ ಯಾವುದೇ ರೀತಿ ಚೇಂಜಸ್ ನಾವು ಮಾಡಿಲ್ಲ. ಓಕೆ, ನೆಕ್ಸ್ಟ್ ಡಿಲೀಟ್ ಆಪ್ಷನ್ನ ನಾವು ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ ಈ ಒಂದು ಟ್ರಾನ್ಸಾಕ್ಷನ್ ನಮಗೆ ಡಿಲೀಟ್ ಆಗುತ್ತೆ. ಬಟ್ ಮ್ಯಾನ್ಯುಯಲ್ ಆಗಿ ಮಾಡಿರೋವಂಥ ಬಿಲ್ ನಮಗೆ ಇಲ್ಲಿ ಎಡಿಟಬಲ್ ಇರೋದಿಲ್ಲ.
ಓಕೆ, ಡೈರೆಕ್ಟಾಗಿ ಡಿಲೀಟ್ ಮಾಡ್ಬೋದು. ನೆಕ್ಸ್ಟ್ ಮಾರ್ಕ್ ಕ್ಲಿಯರ್ಡ್ ಅಂತ ನಾವಿಲ್ಲಿ ಒನ್ಸ್ ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿದ್ವಿ ಅಂದರೆ ಸೊ ಈ ಒಂದು ಟ್ರಾನ್ಸಾಕ್ಷನ್ ಬಂದುಬಿಟ್ಟು ಯಾವುದೇ ರೀತಿ ಚೇಂಜಸ್ ಆಗೋದಿಲ್ಲ ಮತ್ತು ನಮಗೆ ಪಾಸ್ಬುಕ್ಕಿಗೆ ಎಂಟ್ರಿ ಆಗುತ್ತೆ. ಓಕೆ, ಸೊ ಮಾರ್ಕ್ ಕ್ಲಿಯರ್ಡ್ ನಾವು ಕ್ಲಿಕ್ ಮಾಡೋಕ್ಕಿಂತ ಮುಂಚಿತವಾಗಿ ನಾವು ಚೆಕ್ ಮಾಡಬೇಕಾಗಿರುತ್ತೆ. ಇಲ್ಲಿ ನಮಗೆ ಹೈಲೈಟ್ ಮಾಡಿದ್ದಾರೆ ರೆಡ್ ಕಲರ್ಲಿ, ಒನ್ಸ್ ಯು ಮಾರ್ಕ್ ದಿಸ್ ಚೆಕ್ ಆಸ್ ಕ್ಲಿಯರ್ಡ್ ಸೊ ಯು ಕ್ಯಾನಾಟ್ ಚೇಂಜ್ ಎನಿ ಡೀಟೇಲ್ಸ್ ಆಫ್ ದ ಚೆಕ್. ಸೊ ಸಬ್ಮಿಟ್ ಪೇಮೆಂಟ್ನ ನಾವು ಕ್ಲಿಕ್ ಮಾಡಿದ್ರೆ ನಮಗೆ ಒಂದು ವೆರಿಫಿಕೇಷನ್ ಆಗುತ್ತೆ. ಆ ಒಂದು ಡೇಟಾನ ಎಂಟ್ರಿ ಮಾಡಿ ನಾವು ವೆರಿಫೈ ಮಾಡಬೇಕು. ಓಕೆ, ಇದು ಒಂದು ಸಕ್ಸಸ್ಫುಲ್ಲಾಗಿ ನಮಗೆ ಆದಮೇಲೆ ಇಲ್ಲಿಂದ ರಿಮೂವ್ ಆಗಿರುತ್ತೆ ಪೇಮೆಂಟ್ ಇನಿಷಿಯೇಟೆಡ್ ಇಂದ. ನೆಕ್ಸ್ಟ್ ಪಾಸ್ಬುಕ್ನಲ್ಲಿ ಈ ಒಂದು ಡೀಟೇಲ್ಸ್ ರಿಫ್ಲೆಕ್ಟ್ ಆಗುತ್ತೆ. ಸೊ ವಿಚ್ ಮೀನ್ಸ್ ಈ ಒಂದು ಪೇಮೆಂಟ್ ನಮ್ಮ ಅಕೌಂಟಿಂದ ಡಿಡಕ್ಟ್ ಆಗಿದೆ ಅಂತ ನಾವು ಪಾಸ್ಬುಕ್ಕಿಗೆ ಅಪ್ಡೇಟ್ ಮಾಡ್ತಾ ಇದ್ದೀವಿ. ಆ್ಯಂಡ್ ಅದರ್ ಥಿಂಗು ನಾವಿಲ್ಲಿ ಡಿಲೀಟ್ ಮಾಡಬೇಕು ಅಂದರೆ ಡಿಲೀಟ್ ಆಪ್ಷನ್ ಇದೆ. ಆ್ಯಂಡ್ ಡೇಟ್ ಫಿಲ್ಟರ್ ಬೇಕಿದ್ರೆ ಡೇಟ್ ಫಿಲ್ಟರ್ ಮಾಡ್ಕೊಳ್ಬೋದು. மோர் ஆப்ஷனில் கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுக்கு ஓவராலாக வந்துட்டு நம்ம டோட்டல் கேஷ் இன்ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, அவுட்ஃப்ளோ எவ்வளோ இருக்குது, டே டு டே ஆக்டிவிட்டீஸில் நம்ம போடுற பர்ச்சேஸ் என்ட்ரி சேல்ஸ் என்ட்ரியில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இங்கே பார்த்தோம்னா ஸ்டாக்கோட என்டையர் வேல்யூ மீன்ஸ் ஷாப்பில் ஓவராலாக என்ன ஸ்டாக் இருக்குது பை பிடிஆர், பை எல்பினா லேண்டிங் ப்ரைஸ் அண்ட் பை எம்ஆர்பி. ஸோ இதோடைய ஓவரால் வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே இருக்கிற நம்மளுக்கு ஷோ ஆகிற இந்த பேமெண்ட் மோட் எல்லாமே வந்துட்டு மீன்ஸ் எந்த நம்பர்ஸை பேஸ் பண்ணியிருக்குன்னா ஒன்று பில் டேட், இன்னொன்று வந்துட்டு பேமெண்ட் டேட். ஓகே, இந்த ரெண்டு ஆப்ஷனில். ஸோ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பேமெண்ட் டேட்னா ஸோ இந்த டேட்டில் என்னென்ன அமௌண்ட் வந்துட்டு நம்மளுக்கு பேமெண்ட் ஆகிருக்கு எக்ஸப்ட் கிரெடிட், ஸோ அந்த டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம பேமெண்ட் டேட்டில் பார்த்துக்கலாம். இது வந்துட்டு யூஸ்வலி ஸ்டாஃப்ஸ் வந்துட்டு லாக் அவுட் பண்ணும்போது கொடுக்குற ரிப்போர்ட். ஓகே, இன்கேஸ் ஸோ நம்மளுக்கு இங்கே ஏதாவது ஒரு அமௌண்ட் பில் டேட் வைஸ் செக் பண்ணணும்னா பில் டேட்டை நம்ம இப்போ செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதில் இப்போ நம்ம வந்துட்டு டேட் ஃபில்டர் ஆப்ஷன் கூட இருக்குது. ஓகே, பில் டேட் வந்துட்டு பேசிக்லி இந்த டேட்டில் பர்டிகுலரான டேட்டில் வந்துட்டு நம்ம என்ன ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் அதுக்கான அமௌண்ட் மட்டும் இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும். ப்ளஸ் கிரெடிட் அந்த டீட்டெயில்ஸும் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ பேமெண்ட் வந்துட்டு இப்போது ஆகாத அமௌண்ட் வந்துட்டு இங்கே ஷோ ஆகாது நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் பேமெண்ட் வந்துட்டு நம்ம இப்போது டேட் பர்டிகுலரான ஒரு டேட்டை வந்துட்டு இப்போ நம்ம செலக்ட் பண்ணுறோம். அந்த டேட்டில் வந்துட்டு கேஷ் பேமெண்ட் எவ்வளோ இருக்குது, கிரெடிட்டில் எவ்வளோ இருக்குது, ஸோ இந்த எல்லா அமௌண்ட்டையுமே வந்துட்டு நம்ம இங்கே சேல்ஸில் இங்கே கிளிக் பண்ணோம்னா பர்டிகுலரான ட்ரான்சாக்ஷன் ஸோ எவ்வளோ பில்ஸ் போட்டிருக்கோம் அந்த பில் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே நம்மளுக்கு மைன்யூட்டாக ஷோ ஆகும். ஆஸ் இட் இஸ் ஃபார் கிரெடிட் யூபி வாட் எவர். ஓகே, நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்லேயும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். இது டோட்டலாக வந்துட்டு பேமெண்ட் அவுட் ஆகிற ஒரு டீட்டெயில்ஸ். ஓகே, அண்ட் அதுலேயே ஆப்ஷன் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளுக்கு இப்போது பேமெண்ட் டேட் நம்ம செக் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம பேமெண்ட் டேட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு பில்ஸ் நம்மளுக்கு டைம் வைஸ் கூட செக் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கு பர்டிகுலரான டேட் செலக்ட் பண்ணிக்கணும், ஒன்லி சிங்கிள் டேட். அதில் நம்ம டைம் வைஸ் இன்கேஸ் ஷிஃப்ட் வைஸ் யாராவது வராங்க 8 hour 10 hour ஒர்க் பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஷிஃப்ட் வைஸ் என்ன ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்குன்றதை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த ஃபீச்சர் கூட நம்மளுக்கு இங்கே அவைலபிள் இருக்குது. ஓகே, ஸோ இதனால் நம்ம எப்படி ஒரு ட்ரான்சாக்ஷன் ஆட் பண்ணணும்னு செக் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணலாம், ஷார்ட்கட் Alt+N. ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணால் கேட்டகரி வைஸ் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் லிஸ்டிங்கில் இருக்கிற கேட்டகரி தவிர்த்து வேறு ஒரு நியூ கேட்டகரி நம்ம ஆட் பண்ணணும்னா அதர்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ரிமார்க்கில் வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த எக்ஸ்பென்ஸோட கேட்டகரி நேமை வந்துட்டு நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு என்ட்ரிஸை போட்டுக்கலாம். ஓகே, ரெண்டில் செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே இந்த ஒரு என்ட்ரி வந்துட்டு வித்தவுட் ஜிஎஸ்டி ஆர் வித் ஜிஎஸ்டி. ஸோ இதை வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு என்ன அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறோம் எக்ஸ்பென்ஸ், ஸோ அதை இங்கே என்ட்ரி போட்டுக்கலாம். பேமெண்ட் மோட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செக் செலக்ட் பண்ணால் செக்கோட ரெஃபரன்ஸ் நம்பரை என்ட்ரி போட்டுக்கலாம். அண்ட் எந்த பேங்க்கில் இருந்து நம்ம செக் கொடுத்துருக்கோம் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபர்தராக ரிமார்க்ஸ் வேணும்னா அதில் ஏதாவது நோட்டிஃபை பண்ணுற மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நம்ம இந்த ஒரு எக்ஸ்பென்ஸை வந்துட்டு சப்மிட் கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஒரு ஆப்ஷன் வந்துட்டு பேமெண்ட் இனிஷியேட்டட் ஸோ இந்த ஒரு பிளேஸில் ஷோ ஆகும். அதை எப்படி நம்ம செக் பண்ணுறோன்னா மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு பேங்க் அக்கௌண்ட்ஸ் போகிறோம். ஸோ இதில் பேமெண்ட் இனிஷியேட்டட் ஸோ அந்த பேங்க் ஆக்சிஸ் பேங்க்கை நம்ம செலக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதில் வந்துட்டு இந்த ஒரு ட்ரான்சாக்ஷன் வந்திருக்கும். ஸோ இங்கே வந்து மார்க் கிளியர்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஒரு பேமெண்ட் சப்மிட் பண்ணிட்டோம்னா வெரிஃபை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இது நம்மளுக்கு பாஸ்புக் என்ட்ரிஸில் ஷோ ஆகும். ஸோ பாஸ்புக் என்ட்ரி நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இன்னைக்கு டேட்டில் அந்த ஒரு என்ட்ரிஸ் வந்துட்டு நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகே, ஸோ இது மூலியமாக கூட நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸ் ட்ரான்சாக்ஷனில் மேனேஜ் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட்
வந்துட்டு அப்டேட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஸோ இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபில்டர் பண்ணுறதுக்கு டேட் வைஸ் ஆப்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்னென்ன எக்ஸ்பென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோன்றதுக்கு. நெக்ஸ்ட் கேட்டகரி வைஸ் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. பர்டிகுலர் கேட்டகரி கூட நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டாஃப் செலெக்ஷன் கூட இருக்குது. ஸோ எந்த ஸ்டாஃப் எவ்வளோ என்ட்ரிஸ் எக்ஸ்பென்சஸ் போட்டிருக்காங்கன்றதை வந்துட்டு கூட நம்ம ஃபில்டர் பண்ணி செக் பண்ணிக்கலாம். கெமிஸ்ட்ஸ் வந்துட்டு பேஷண்ட் ஆர் கஸ்டமர்ஸுக்கு வந்துட்டு eVitalRx சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மசி ஆப்பை அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அக்கார்டிங்லி அவங்க வந்துட்டு eVital பேஷண்ட் ஆப்பையும் வந்துட்டு அவங்க ரெஃபர் பண்ணலாம். அண்ட் அந்த ரெஃபர் பண்ணுறது மூலமாக பேஷண்ட்ஸ் ஆர் கஸ்டமர்ஸ் வந்துட்டு ஆன்லைன் ஆப் மூலமாகவே வந்துட்டு ஃபார்மசிக்கு ஆர்டரை போடலாம். அண்ட் அதை நம்ம எப்படி மேப் பண்ணுறோம் அண்ட் எப்படி அந்த ஒரு கஸ்டமரை வந்துட்டு நம்ம ரெஃபர் பண்ணி அவங்க இன்ஸ்டால் பண்ணுறத கோட் என்ட்ரு பண்ணுறோம். ஸோ அந்த ஒரு ப்ராசஸை நம்ம செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்குது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ eVitalRx ஆப் வந்துட்டு ஃபார்மசியில் வந்துட்டு ஃபார்மசிஸ்ட் யூஸ் பண்ணுற ஆப்பாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம சேல்ஸ் ஆப்ஷனில் ப்ளஸில் கிளிக் பண்ணிக்கலாம். நியூ சேல் பில்லில் இங்கே கஸ்டமருடைய மொபைல் நம்பரை வந்துட்டு நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கஸ்டமர் மொபைல் நம்பர் மேண்டேட்டரியாக இருக்கணும் ஆட் பண்ணணும். நம்ம ஆட் நியூ கஸ்டமர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வெரிஃபை மொபைல், ஸோ நம்பர் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெரிஃபை பண்ணோன்னா ஸோ அந்த ஒரு கஸ்டமர் நெக்ஸ்ட் eVital பேஷண்ட் ஆப் அந்த ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணாங்கன்னா ஸோ அவங்க வந்துட்டு இந்த ஃபார்மசிக்கு ஆட்டோ ரெஜிஸ்டர் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க வந்துட்டு ஆன்லைனில் போடுற ஆர்டர் ஸோ நம்ம ஃபார்மசிக்கு டைரெக்டாக மேப் ஆகும். ஓகே, ஸோ இந்த ஒரு ப்ராசஸுக்கு நம்ம மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் இல்லாமல் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலமாக ரெஃபரன்ஸ் கோடை வந்துட்டு ப்ரொஃபைலில் கிளிக் பண்ணி ரெஃபர் அண்ட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு ஃபார்மசியோட ரெஃபரல் கோடு இருக்கும். ஸோ இந்த ஒரு கோடை வந்துட்டு பேஷண்ட்டுக்கு வந்துட்டு பேஷண்ட் ஒரு கஸ்டமருக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது மூலமாக அவங்க வந்துட்டு இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்லி நம்ம ஃபார்மசிக்கு மேப் ஆகிடும். இதை சேஞ்சஸ் பண்ண முடியாது. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் இங்கே கிடைக்கும் நம்மளுக்கு. ஓகே, நெக்ஸ்ட் சேல்ஸ் லிஸ்டிங் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம அங்கேருந்து பில்லை ஸ்கேன் பண்ணுறது மூலமாக எப்படி அவங்க வந்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணலான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பிரிண்ட் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணோன்னா சேல் இன்வாய்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு QR பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஒரு QRை வந்துட்டு மொபைல் ஆப் த்ரூ வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா அங்கேயும் நம்மளுக்கு லிங்க் ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சரை இப்போ செக் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு டாப் ரைட் சைடில் இருக்கிற இந்த QRை வந்துட்டு நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நம்மளுடைய இன்வாய்ஸ் டீட்டெயில்ஸையும் செக் பண்ணிக்கலாம். ஆஸ் வெல் அஸ் நம்ம வந்துட்டு மொபைல் ஆப்பில் எந்த ஒரு ஸ்கேனிங் ஆப் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கேன் பண்ணிவிட்டு ஓப்பன் லிங்க் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணோன்னா லிங்க் வந்துட்டு நம்ம லோக்கல் ப்ரௌசரில் ஓப்பன் ஆகிடும். ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னா கூகுள் ப்ளே அண்ட் ஆப் ஸ்டோர் ரெண்டுலேயும் வந்துட்டு நம்மளுக்கு ஆப் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்கேன் பண்ணுறது மூலமாக பார்த்தோம். இப்போ வாட்ஸ்அப் லிங்க் ஷேர் மூலமாக நம்ம செக் பண்ணலாம். வாட்ஸ்அப் ஆப்ஷனில் கிளிக் பண்ணோன்னா லிங்க் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணோன்னா கஸ்டமருக்கு வந்துட்டு எகெயின் சேம் அதே பேஜ் ஓப்பன் ஆகும். பில்லிங் ஸ்க்ரால் டவுன் பண்ணாங்கன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் லிங்க் வந்துட்டு கிடைக்கும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக கூட அவங்க வந்துட்டு ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஆப் eVital பேஷண்ட் ஆப். ஸோ இந்த ப்ராசஸ் மூலமாக டவுன்லோட் பண்ணால் கூட நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்லி சேம் ஃபார்மசிக்கு தான் மேப் ஆகிருக்கும். ஸோ இதை சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ இங்கேருந்து அவங்க ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு போடுற ஆர்டர்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ஆர்டர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா சைன்அப் ஆப்ஷன் கேட்கும். ஸோ சைன்அப் ஆப்ஷனில் வந்துட்டு நம்மளுடைய ரெஃபரல் கோட் வந்துட்டு டிஃபால்ட்டாக அங்கே ஃபெச் ஆகிருக்கும். ஸோ இது மூலியமாக அவங்க சைன்அப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுத்தாங்கன்னா ஸோ ஆப் வந்துட்டு லாகின் ஆகிடும். லாகின் ஆனதுக்கப்புறமா அவங்க வந்துட்டு அங்கேருந்து நம்மளுக்கு அவங்க கஸ்டமருக்கு தேவையான ஐட்டமாக வந்துட்டு ஆர்டர் போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு பேசிக்கான டீட்டெயில்ஸ் நேம் அண்ட் மொபைல் நம்பர் எல்லாமே என்ட்ரு பண்ணிடலாம். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு சர்ச் ஐட்டம்னு நம்ம கிளிக் பண்ணோன்னா ஸோ கஸ்டமர் வந்துட்டு ஸ்க்ரால் டவுன் எல்லாமே பண்ணிவிட்டு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஆப் த்ரூ வந்துட்டு அவங்க ஆர்டர் போடுறது எல்லாமே நம்மளுக்கு ஆர்டர்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ராசஸ் மூலமாக ஃபார்மசிஸ்ட் வந்துட்டு eVital ஆப்பை ரெஃபர் பண்ணலாம்.
ஸோ ஈவைட்டலோட ஆப்பில் வந்துட்டு அவங்க சர்ச் பண்ணும்போது ப்ரொமோஷனலில் இருக்கிற ஐட்டம்ஸ் வந்துட்டு அவங்க செக் பண்ணலாம். ஆஃபர் ஐட்டம்ஸ், கெட்லாக் ஐட்டம்ஸ் எல்லாமே அவங்க இங்கே சர்ச் பண்ணலாம். இன்கேஸ் கஸ்டமர் ஆர் பேஷண்ட் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணணும்னா ஸோ இங்கே ஆர்டர் நவ் ஆப்ஷன் இருக்குது. டு யூ ஹேவ் ப்ரிஸ்கிரிப்ஷன், அதை கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணிவிட்டு அது அந்த ஒரு ஆப்ஷன் மூலமாகவும் அவங்க வந்துட்டு ஆர்டரை ப்ளேஸ் பண்ணலாம். இன்கேஸ் அவங்க மெனுவில் சர்ச் பண்ணுறாங்கன்னா சர்ச் ஃபார் மெடிசன்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஸோ அவங்களுக்கு தேவையான மெடிசன்ஸ் எல்லாமே அவங்க டைப் பண்ணிவிட்டு கார்ட்டுக்கு வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் நம்ம ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரு பண்ணிவிட்டு செக் பண்ணிவிட்டு எல்லாமே ஆட் பண்ணிடுறோம். பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம கோ டு கார்ட் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணோன்னா இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஐட்டம் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். நெக்ஸ்ட் அப்லோட் ப்ரிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா அங்கேயும் நம்ம ப்ரிஸ்கிரிப்ஷன் அப்லோட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் செக் அவுட் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆர்டர் சம்மரி வந்துடும். இங்கே டெலிவரி அட்ரஸை கிளிக் பண்ணிக்கலாம். அண்ட் பேஷண்ட்டோடைய ஃபேமிலி மெம்பருக்கு அவங்க பில்லிங் பண்ணணும், அவங்க தான் பேஷண்ட் அப்படின்னா ஸோ கஸ்டமர் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களோட ஃபேமிலி மெம்பர் வந்துட்டு இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் நியூ ஃபேமிலி மெம்பர் பாட்டமில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நியூ ஃபேமிலி மெம்பரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுடைய நேமுக்கு கூட நம்ம பில்லிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் கூட நம்மளுக்கு ஆர்டர் சம்மரியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் டெலிவரி அட்ரஸ் வந்துட்டு அவங்க இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ஆன் தி டாப். அண்ட் டைப் நோட் ஃபார் ஃபார்மசிஸ்ட் ஏதாவது நோட் இருந்தால் அவங்க ஆட் பண்ணிவிட்டு பிளேஸ் ஆர்டரை கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஒரு ஆர்டர் ஈவைட்டல் பேஷண்ட் ஆப்லேருந்து பிளேஸ் ஆகிடும். அண்ட் அவங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்ஸ் அவங்க ஐ வில் பிக்அப் என்ற ஒரு ஆப்ஷன் அண்ட் ஹோம் டெலிவரி. ஸோ கஸ்டமருக்கு எந்த ஒரு ஆப்ஷன் ஃபீஸபிளாக இருக்கும் அதை அவங்க கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே ஆர்டர் ஐடி ஜென்ரேட் ஆகும். ஸோ இந்த ஒரு ப்ரோசஸ் நம்ம வெப் வெர்ஷனில் எப்படி நம்ம செக் பண்ணுறோன்றதை பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ பெல் ஐக்கானை நம்ம செக் பண்ணோம்னா ஸோ அங்கே வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு அவைலபிள் இருக்கும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்லாம் இருக்கிறது அண்ட் ஆர்டரோடைய டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட் நம்ம லெஃப்ட் சைடில் செக் பண்ணோம்னா ஆர்டர்ஸ் கிளிக் பண்ணோம்னா அங்கேயும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். நம்மளுக்கு என்கொயரிஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா நம்மளுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஆர்டர் அண்ட் அதோடைய அவைலபிலிட்டி, அதில் இருக்கிற ப்ராடக்டோடைய அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ஸோ 67% நம்ம வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ அந்த டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இங்கே நம்ம பார்த்துக்கலாம். ஸ்டாக் அவைலபிலிட்டி அது அந்த ஆர்டர் மேலே கிளிக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்ம இப்போது நியூ சேல் பேஜுக்கு வரோம். இங்கே ரைட் சைடில் மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணால் ஆக்செப்ட் ஆர் ரிஜெக்ட் 2 ஆப்ஷனும் இருக்குது. பெஸ்ட் ஆன் அவர் மினிமம் ஆர்டர் வேல்யூ அதை நம்ம பார்த்து ஆக்செப்ட் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போது ஸ்டேட்டஸ் நம்ம இங்கே செக் பண்ணோம்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் கன்ஃபார்ம். நெக்ஸ்ட் ஸோ இதே ஒரு ப்ராசஸில் வந்துட்டு நம்ம ஐட்டமுடைய டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணணும். அதுக்கு மோர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி எடிட் பண்ணலாம். இன்கேஸ் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா இங்கேயும் அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ எடிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா எடிட் மோடில் வந்துடும். இங்கே ஐட்டமுக்கான பேட்ச் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு இந்த ஒரு பில்லை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ண உடனே இது பிக்கப்புக்காக சேவ் பண்ணியிருக்கோம் இந்த பில். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம மோர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு புக் டெலிவரி ஆப்ஷன் யூஸ் பண்ணோம்னா ஸோ ஒரு நம்ம டெலிவரி ஆப் ஏதாவது யூஸ் பண்ணுறோன்னா அதில் வந்து நம்ம டெலிவரியை வந்துட்டு சர்வ் பண்ணலாம். ஓகே, இன்கேஸ் அப்படி இல்லை அப்படின்னா மார்க் டெலிவர்ட். ஸோ கஸ்டமர் வந்துட்டு இது பிக்கப் ஆர்டராக இருக்கிறதுனால வந்துட்டு அவங்களே வந்து பிக்கப் பண்ணுறாங்கன்னா மார்க் டெலிவர்ட் ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஒரு பர்டிகுலர் பில் ஆர்டர் வந்து நம்ம டெலிவரி பண்ணலாம். அந்த டைமில் ஸோ டெலிவரி பின் வந்துட்டு கொடுக்கணும் கஸ்டமர். அவங்களுக்கு ஈவைட்டல் பேஷண்ட் ஆப்பில் 4 டிஜிட்டில் ஷோ ஆகும் நோட்டிஃபிகேஷனில். ஸோ அந்த ஒரு பின் நம்பர் இங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு மார்க் டெலிவரி கிளிக் பண்ணணும்னா எஸ். ஸோ இந்த ஒரு டெலிவரி கூட நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கும். இது கம்ப்ளீட்டட் ஸ்டேஜில் நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, இன்கேஸ் நம்ம தேர்ட் பார்ட்டி ஆப்பை இன்டிகிரேட் பண்ணணும்னா நம்ம சாஃப்ட்வேரில் வந்துட்டு டுன்சோ இன்டிகிரேஷன் அவைலபிள் இருக்குது. சார்ஜபிள் பேசிஸில் டுன்சோ த்ரூ ஒரு ஆர்டர்ஸ் வந்துட்டு நம்ம ட்ராக் பண்ணி டெலிவரி புக் பண்ணலாம். டுன்சோ பர்சனே வந்துட்டு டெலிவரி பண்ணுவாங்க. அந்த ஒரு ஆப்ஷன் கூட நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. ஸோ இன்கேஸ் நாங்கள் வந்துட்டு விட்ரன் ஆப், ஸோ ஈவைட்டலோடைய இன்பில்ட் விட்ரன் ஆப்பே வந்துட்டு டெலிவரிக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா ஸோ அந்த ஆப்ஷன் கூட இருக்குது. ஸோ இந்த ஒரு சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் பிக்கப், ஸோ இந்த ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணோன்னா ஸோ த்ரூ விட்ரன் ஆப் கூட நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு விட்ரன் ஆப் யூஸ் பண்ணும்போது ஈச் டெலிவரி டு வைட்டல்கான் வந்துட்டு சார்ஜஸ் ஆகும். அது நம்மளுக்கு அக்கௌண்ட்லேருந்து அப்படியே டிடெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் டெலிவரி ரிப்போர்ட்டை நம்ம செக் பண்ணணும்னா அங்கேயே ஆப்ஷன் இருக்குது, அது கூட பண்ணிக்கலாம்.
சாஃப்ட்வேரோட பேசிக் ட்ரைனிங் அண்ட் அட்வான்ஸ் ட்ரைனிங் இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு சாஃப்ட்வேரில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது டவுட்ஸ் குவெரிஸ் இருந்தால், ஸோ அந்த ஒரு டவுட் குவெரிஸை வந்துட்டு நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம், செல்ஃப் லேர்னிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் சப்போர்ட் டிக்கெட் எப்படி ரைஸ் பண்ணோம் செக் பண்ணலாம். இப்போ சேல்ஸ் ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு நியூ பக்கத்தில் ஒரு பல்ப் சிம்பிள் இருக்குது. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணோன்னா லேர்ன் மோர் பேஜ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே நம்ம ஆப்ஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணலாம். சர்ச் பண்ணிவிட்டு இல்லைனா வீடியோ ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு லாங்குவேஜ் வைஸ் கூட செலக்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் அவைலபிள் இருக்குது. ஸோ லாங்குவேஜ் வைஸ் கூட நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் சர்ச் ஹியர்னு ஆப்ஷன் இருக்குது. அங்கே நம்ம டைப் பண்ணி கூட பர்டிகுலரான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு இங்கே நம்ம சர்ச் பண்ணலாம். ஸோ சர்ச் பண்ணதுக்கப்புறமா ஸோ அதோடைய ரிலவெண்ட் வீடியோஸ் வந்துட்டு அவைலபிள் இருக்கும், இல்லை இன்ஃபர்மேஷன் இங்கே அவைலபிள் இருக்கும். ஓகே, ஸோ இங்கேருந்து நம்ம டைரெக்டாக யூடியூப் அஃபிஷியல் சேனலில் வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணால் லேட்டஸ்ட்டாக வந்துட்டு என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் வந்துட்டு நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்ம கூட சாஃப்ட்வேரோட அப்டேட்ஸை வந்துட்டு ஈவென்ச்சுவலி வர்ச்சுவலாக வீடியோவை பார்த்துட்டு லேர்ன் பண்ணலாம். ஸோ இந்த ஒரு லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கூட அவைலபிள் இருக்குது. இன்கேஸ் நம்மளுக்கு சாஃப்ட்வேரில் ஏதாவது டவுட்ஸ், ஸோ அந்த ஒரு டவுட்டை வந்துட்டு நம்ம செக் பண்ணணும்னா இங்கே ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜென்ரேட் டிக்கெட் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இங்கே சர்ச் ஃபார் ஹெல்ப் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதில் ஸோ நம்ம செல்ஃப் லேர்னிங் மாதிரி இங்கே சர்ச் பண்ணிவிட்டு நம்ம இஷ்யூ குவெரிஸ் ஏதாவது இருந்தால் ஹவு டு கிரியேட் ரிட்டர்ன், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக ஸோ அதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல் டீட்டெயில்ஸ் வந்துட்டு இங்கே நம்மளுக்கு ஷோ ஆகும் ரிட்டர்ன் ரிலேட்டட். ஸோ அதில் வந்துட்டு ஸோ அந்த ப்ரோசஸ் எப்படி ஒர்க் ஆகும் அதோடைய கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு இங்கே ரீடபிளாக ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்துட்டு நம்ம ரீட் பண்ணி மோர் இன்ஃபர்மேஷனை வந்துட்டு கெயின் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் கூட இங்கே நம்மளுக்கு ஹெல்ப் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் நம்ம டைரெக்டாக சப்போர்ட் டீமுக்கு வந்துட்டு ரீச் பண்ணணும், ஸோ சப்போர்ட் டீமுக்கு வந்துட்டு நம்ம குவெரியை ரைஸ் பண்ணணும்னா சேம் ஹெல்ப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஜென்ரேட் டிக்கெட், கான்டாக்ட் அஸ், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் ஆன் இமெயில், மொபைல் அண்ட் நெக்ஸ்ட் சப்ஜெக்டில் வந்துட்டு என்ன குவெரி நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், ஸோ அதோடைய டீட்டெயில்ஸ் நம்ம இங்கே ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கேட்டகரி என்ன கேட்டகரியில் வருது செலக்ட் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய குவெரிஸ் டவுட்ஸ் என்ன இருக்கோ அதை நம்ம நோட்டபிளாக எழுதிட்டு நெக்ஸ்ட் அப்லோட் ஃபைல்ஸ் ஆப்ஷனில் ஏதாவது ஃபைல்ஸ் ரெக்கார்டிங்ஸ் இல்லை இமேஜஸ் இருந்தால் அதை அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம இங்கே ஐஎம் நாட் ரோபோட்டை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணோன்னா ஸோ நம்மளுக்கு 5 டிஜிட் டிக்கெட் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். மெயிலில் கம்யூனிகேஷன் ஆகும், மெயிலில் நம்ம ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். ஓகே, இன்கேஸ் ப்ரொஃபைல் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோன்னா ஷார்ட்கட் பார் ஹெல்ப் ஆப்ஷனில் இருக்குது. அங்கே நம்ம பார்த்தோம்னா ஹெல்ப் ஆர் சப்போர்ட்டில் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ இந்த ஒரு காண்டாக்ட் நம்பருக்கும் நம்ம ஏதாவது டவுட்ஸ் குவெரிஸ் இருந்தால் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சாஃப்ட்வேரோட ட்ரைனிங், நியூ ஸ்டாஃப் ட்ரைனிங் வேணும்னா ஸோ டெமோ பர்சனுக்கு கூட நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம், அவங்க உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் இவிட்டல் ஆர்எக்ஸ் சாஃப்ட்வேரோட ட்ரைனிங் வீடியோஸ். ஸோ இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.